சார் என் பேர் வந்து சிங்காரவேலுங்க சார். என் பொண்ணு வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க சார். 10ஆம் தேதியே மிஸ் ஆயிடுச்சுங்க சார். காலேஜ் படிச்சுட்டு இருக்கேங்க சார். காலேஜ் போன பொண்ணு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரலைங்க சார். எங்க பாட்டி தான் வீட்டில் இருக்காங்க. நானும் என் ஒய்ஃபும் என் சின்ன பொண்ணும் நாங்கள் திண்டுக்கல்ல தம்பி வேலை செய்கிறோம் சார். எங்கள் பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. காலேஜுக்கு போன பொண்ணு திரும்ப வரல. நாங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் தம்மமுடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தம்மமுடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே வாங்க மாட்டோம், ஆத்தூர் மகளிர் மன்றத்துக்கு போனாங்க. ஆத்தூர் மகளிர் மன்றத்துக்கு போனதுக்கு அவங்க இதை எடுத்துட்டு அதை எடுத்துருவான்னு 2 நாள் அழகி வச்சாங்க. 3ஆவது நாள் இவங்க எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்கன்னு எஸ்பி ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு முடிச்ச உடனே 13ஆம் தேதி சார். 10ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டேன். 13ஆம் தேதி தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டாங்க. 13ஆம் தேதி 12 மணிக்கு தான் எஃப்ஐஆர் காப்பி நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். 2 நாளையில் உங்களுக்கு பிள்ளை வரும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு தேதி 27 ஆகுதுங்க சார். இன்னும் என் பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலைங்க சார். என்னால் முடியலைங்க சார். எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு. நான் ஹேண்டிகேப்டு. என் குடும்பம் பூரா இவங்க படுத்துற பாடு என்னால் முடியல சார். என்னாலே முடியல. ஆசையா வளர்த்துட்டு ஒரு பிள்ளையை காணான்னு கண்ணில் இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் பயங்கர இதா இருக்கேன். எனக்கு என் பிள்ளைய கண்ணில் காமிக்கணும். சேலம் எஸ்பி ஆபீஸ்க்கு வந்தேன். 3 நாள் அலைஞ்சேன். கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்தேன். எனக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. என் பிள்ளைய கண்ணில் காமிக்கணும் சார். பாக்கணும் சார். லவ் பண்றதுலாம் எங்களுக்கு தெரியாது சார். இருந்தாலும் இருக்கலாம். நான் வந்து என் பிள்ளைங்கிறதுக்காக நான் தவறா பேசல சார். இருந்தாலும் இருக்கலாம். ஆனா எங்க பாட்டிக்கிட்ட இருந்ததுனால எங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியலைங்க சார். அப்படி ஒரு வேலை போயிருந்தாலும் ஏதாவது இருக்கு. காதுல ஒரு போன் பேசினாலும் பரவாயில்லைங்க சார். இருக்கேன் அந்த பிள்ளை இப்போ கண்ணுல காமிச்சாலும் பரவாயில்ல. ஒரு போன் பேசி நான் இங்க இருக்கேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நானும் அலையிறேன். எனக்கு எந்த நியூஸுமே வர மாட்டேங்குது. அவங்க போன் பண்ணி அந்த பொண்ணோட சைட்ல மாப்பிள்ளையோட சைட்ல இருக்கவங்க போன் பண்ணி 18 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு, உன்னால என்ன பண்ணிட முடியும்னா போதையை போட்டுட்டு அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. அந்த நம்பரை எடுத்துட்டு போய் போது கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க இப்படி மிரட்டுறாங்கன்னு கொடுத்தேன். நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றேன், இந்த நம்பரை டேஸ்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு. இதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் அலையிறாங்க. இதோட 20 நாள் ஆகுது என் பிள்ளையை காணா கொடுத்து. என்னால முடியல சார். ஏதாவது கண்ணுல காமிக்க சொல்லுங்க சார். பையனோட ஃபேமிலி வந்து கொண்டேமிலின்னு சொல்றாங்க சார். விசாரிச்சா பக்கம் விசாரிச்சிருப்பீங்களா? அது மாதிரி விசாரிச்சதுல பையனோட ஃபேமிலி கொண்டேமிலின்னு சொல்றாங்க சார். அந்த ஆளும் போன் பண்ணி நாங்க டவுட்டுக்கு போய் கேட்டேன். என்கிட்ட இல்லவே இல்லைன்னு தான் சார் இன்ன வரலும் சொல்றான். இருக்குன்னு சொன்னா கூட இருக்குன்னு சொல்லலாம். அவன் என்கிட்ட பிள்ளையே இல்லைன்னு தான் சார் சொல்றான். எந்த விதத்துல சார் நான் நம்பிக்கையா இருக்கட்டும்? காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல சார். எங்களை தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாத்தீங்களா கேட்டா நீங்க வாங்கம்மா எங்களை தான் அலைவிக்கிறாங்க. என்னால அலைய முடியல சார். நாங்க அவங்க வீட்லயே கூட்டிட்டு போய் விட்டுட்டோம். இவங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு அவங்கள கூட்டிட்டு வந்து 1 நாள் வச்சாங்க. அதுக்கப்புறம் எதையுமே கண்டுக்கலை சார். அது அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு எஸ்ஐ அம்மா சொல்றாங்க வக்கீல் 2 நாள் எனக்கு டைம் கேட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு பிள்ளைய கண்ணுல பாக்கணும் சார். என்ன படிச்சுட்டு இருந்தாங்க? பிகாம் பேங்கிங் இன்சூரன்ஸ் படிச்சுட்டு இருந்தது சார். 2வது வருஷம். திருச்செங்கோடு விவேகானந்தா காலேஜுங்க சார். சார் இல்லைங்க சார். பர்த் சர்டிபிகேட் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க சார். நீங்க செக் பண்ணிக்கலாம் சார். சின்ன வயசுலயே சேர்த்துட்டாங்க சார். கிராம சைடுல இருக்கிறதுனால. ஆமா சார். 18 வயசு பிறக்கிறதுக்கு 1ஆம் தேதி மே 1 வந்துச்சுன்னா 18 வயசு ஆகுது சார். அதை வச்சுதான் சார் அவங்க வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. இருக்கா இல்லையா? இருக்குதுன்னு சொன்னா கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்தா கூட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். இன்னைக்கு வா நாளைக்கு வா கண்டுபிடிச்சலாம் பேசிக்கலாம் தான் சொல்றாங்களா. அப்படியே 20 நாள் ஓடி போச்சு சார். எங்களால் நிம்மதி. இந்த வயசான பாட்டிமா பாருங்க சார். இந்த அம்மா தான் வளர்த்தாங்க. நாங்கெல்லாம் திண்டுக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அம்மா தான் வளர்த்தாங்க. இதால என்ன முடியும் சார்? அது சோறு திங்க மாட்டேங்குது, ஒண்ணு திங்க மாட்டேங்குது. எங்களால முடியல சார். என் பொண்ணை கண்டுபிடிச்சு செத்த கொடுங்க சார். கண்ணுல காமிங்க சார். பொண்ணு போன அன்னைக்கு நாங்க எல்லாமே திண்டுக்கல்ல இருந்தோம் சார். எங்க பாட்டி தான் அவங்கள பாத்துக்கிட்டவங்க. காலேஜுக்கு போன பொண்ணுங்க சார். திரும்பி வரலைங்க சார். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advttanditv@dttv.in.